நல்ல வேலையா மேடையில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கீங்க கீழே, சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா கோலி சோடா வந்து சக்சஸ் மீட் இன்னைக்கு. கிரிட்டிக்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆடியன்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். இங்க மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக வேலை செஞ்சவங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இந்த படமே இல்லை. நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அறிமுகப்படுத்தும்போது நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரை சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணீங்க. அவங்க மீடியாவும் மக்களும் இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதுவும் மீடியாவில் கிடைச்ச சப்போர்ட் வந்து என் லைஃப் டைமில் இனிமேல் நான் மறக்கவே முடியாது. என் லைஃப் டைம்னா ஒரு 25 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு படத்தில் ரெவல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒவ்வொருத்தரா சில வார்த்தைகள் பேசுறதுக்கு நான் கூப்பிடுறேன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது ரிசல்ட் பார்க்கறதுக்காக நாங்கள் எங்கள் டீம் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ரவுண்ட்ஸ் போனோம். கிளம்பும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. நம்மளா சும்மா அப்படி வாலண்டியரா தேட்டருக்கு போய் உட்கார்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், அமேசிங் ரெஸ்பான்ஸ். அது வந்து நேரில் பார்க்கணும் நம்புறதுக்கு. அப்படி ஒரு வரவேற்பு நம்ம பசங்களுக்கு. அதுக்கு 100% காரணம் வந்து பாண்டராஜ் தான். அந்த 4 பசங்களும் வந்து நான் ஸ்டேஜ்ல எந்த தேட்டருக்கு போனாலும் தேட்டர்ல ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டு நான் பின்னாடி ஆடியன்ஸ்ல போய் நின்றுட்டு சைலண்டா வேடிக்கை பார்ப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த அனுபவம். இந்த பசங்க படத்துல பார்த்த பசங்க இப்படி வந்திருக்காங்கன்ற ஒரு மேஜிக். அதை தாண்டி படத்துல அவங்க பேசுற வசனங்கள், ஒவ்வொரு வசனத்துக்கும் அவ்வளவு கிளாப்ஸ் தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் கிழிச்சிச்சு. ஸோ அதுக்கும் பாண்டராஜ் தான் காரணம். ஸோ எல்லாத்துக்கும் காரணமா இருந்து இப்ப இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்க பாண்டராஜ் வந்து சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நான் கூப்பிடுறேன்.